அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ அதிமுக திமுக சொல்லி சில இடங்கள்ல அதிமுக தீர்மானம் சமூகத்தை இருங்க. சில அதிமுக இவரு அண்ணாமலையை வந்து பொதுச்செயலர் ஆகணும் தலைவர் ஆகணும்னு சொல்லி சில இடங்கள்ல அதிமுக தீர்மானம் போட்டு தான் சொல்றாங்க. ஊடகம் சொல்லிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ நீ வேணும்னே ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஆனால் அது பதில் சொல்கிறேன். ஒரிஜினல் அதிமுக தொண்டை நான் சொல்கிறது விஜயபாஸ்கர் மாதிரி ஆள் இல்லை, சரியா? இன்னும் இங்கெல்லாம் ஓடுகாலிங்க போகிறானுங்களே அவங்க மாதிரி ஆள் இல்லை. இங்கே உட்காந்தாங்க முடியாது முன்னாடி தொண்டர்கள். அந்த ஒரிஜினல் அதிமுக தொண்டை என் தலைவனை பார்க்குற அந்த கண்கள், அந்த பார்வை எந்த சூழ்நிலையிலையும் இன்னொருத்தரை பார்க்காது. அதுதான் அதிமுக. இது நீங்களே செட்டப் பண்ணி இப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அண்ணாமலைக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்குறீங்க. அது ஊடகங்களும் இருக்கீங்க, நீங்களும் இருக்கிறீங்க. கேள்விகள் கேட்கின்ற பொழுது ஒரு நியாயமான கேள்வி. 54 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை நேற்று வந்து எங்கேயோ வந்து ஓடி வந்த ஒரு நபருக்காக நாங்க தீர்மானம் போடணும்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு அது தர்மமா இருக்கிறதா? திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு 10 வருஷமா அந்த தலைமை பொறுப்புல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு தொண்டர்களால ஒரு தலைவராக ஏற்கப்பட்டிருக்காரு. மூத்த நிர்வாகிகள் பலரும் தலைமை சரியில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. மாற்று தலைமையா யாரை விரும்புறாங்க? மாற்று தலைமை கொண்டு வந்து அவர்கள் தொண்டர்களால ஏற்கப்படுவார்களா? அதிமுக வருவதைமா இன்னும் பின்னடைவை சந்திக்காது. அதுதான் நான் இப்ப பேசுறேனே. நாங்க என்னுடைய அண்ணா தொழிற்சங்க கூட்டத்தில் பேசினேன். அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவர்கள் இப்பொழுது தொண்டரிடத்திலே நெருங்கி இருக்கின்ற அந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் அளவிலே தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட தன்மை, இதில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் யாரும் இல்லை. அவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடுகிறார்கள். பொதுச்சார் மீது அவர்கள் மீது கோபம் இல்லை. ஆட்சி புதிதாக ஒரு கட்சி வந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சிக்கு வந்தால் அந்த நிலைமை அவர்களுக்கு வராது. ஏன்னா அங்க போய் உள்ள நுழைய முடியாது, அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அமைச்சர் பதவி கிடைக்காது. அங்க இப்போ வந்திருக்கிற கட்சி தொண்டர்கள் இல்லாத கட்சி. தொண்டர்கள் இல்லாத கட்சினா ரசிகர் மன்றம் உள்ள கட்சி. நாம போய் ஆக்குவை பண்ணிக்கலாம், நாம போய் அந்த இடத்துல பதவி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நப்பாசில ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போடுற நப்பாசில ஓடி இருக்கிற இவங்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் இன்னும் அவருடைய திருமுகத்தையே காட்டலையே. இவங்க இங்க 2ஆம் கட்ட தலைவர்கள். எங்க அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள். இவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரும்போது மாலை போட்டு மரியாதை பண்ணி வரவேற்ற தலைவர்கள். இந்த மகராஜர்கள் கேட்ல போய் நின்றுட்டு அந்த கேட் எப்ப திறக்கும் எப்ப திறக்கும் எப்ப திறக்குன்னு ஏக்கத்தோட பார்த்துக்கின்னு இந்த ஆட்டுக்கு கூட்டம் ஓடுது, ஆட்டு மந்தை ஓடுறதில்ல, திறந்தா பட்டி திறந்தா எப்படி ஓடுது சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி கேட்டை திறந்தா ஆட்டு மந்தைங்க பட்டியிலிருந்து ஓடுற மாதிரி இவங்க ஓடி போய் பார்க்கிற தலைமை யாருன்னா புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய தலைவர் இல்லை. இப்படியாப்பட்டவங்க போய் என்ன பண்ண முடியும்?